ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் நற்பண்புகளை வளர்த்து கொள்ளும் பொருட்டு குண தியானத்தை பயிற்சி செய்து வருகின்றோம். ஏற்றுக்கொள்ளுதல், அஹிம்சை, பற்றற்று இருத்தல், பொறாமையை விடுவது, கோபத்தை விடுவது, அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது, பயத்திலிருந்து விடுபடுவது, பிரார்த்தனை செய்வது போன்ற பல நற்பண்புகளை சிந்தித்து வருகின்றோம். இப்போது நாம் அவரவர்களுக்கு வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணத்தை அவரவர் நாம் ஆராய்ச்சி செய்து அந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்வதால் கிடைக்கும் நன்மையையும் அந்த குணத்தை எவ்வாறு நாம் பயிற்சி செய்வது என்பதை பற்றியும் சில நிமிடங்கள் சிந்திப்போமாக. நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பு என்பது முதன்மையாக வளர்த்து கொள்ள வேண்டிய பண்பு எது என்பதை அமைதியாக சிந்தித்து சில நிமிடங்கள் அதை வளர்த்து கொள்வதற்குரிய உபாயத்தை பற்றியும் சிந்திப்போமாக.
இதை ஒரு சங்கல்பமாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு வாரத்திற்கு உரிய பயிற்சியாக நாம் எந்த ஒரு குணத்தை வளர்த்து கொள்ள விரும்புகின்றோமோ அது நன்கு கைவரக்கூடுவதற்காக இறைவனிடம் அந்த பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். இறைவா, நான் நற்பண்புகளை பயிற்சி செய்து வருகின்றேன். நான் முதலாக வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பு என்ன என்பதை நான் கண்டறிந்துள்ளேன். அந்த குணமானது எனக்கு நன்கு கைகூடி வருவதற்கு உன்னுடைய மேலான அருளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரமண்யான் अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. श्रुतिस्मृतिः पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणम् अहं प्रपद्ये. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय
மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பக்கம் 30 ஸ்லோகம் 15. பக்கம் 30 ஸ்லோகம் 15. அந்தர்திருக்த்ருஷ்யயோர்பேதம் பஹிஷ்ச பிரம்மசர்கயோ ஆவ்ருணோத்யபரா சக்திஹி சா சம்சாரஸ்ய காரணம் சாக்ஷினः புரதோ பாதி லிங்கம் தேஹேன சம்யுதம் சிதிச்சாயா சமாவேஷாத் ஜீவஸ்யாவ்யாவகாரிகः அஸ்ய ஜீவதத்வமாரோபாத் சாக்ஷிண்யப்யவபாசதே ஆவ்ருதௌ வினஷ்டாயாம் பேதே பாதே யயா பயாதிதத் ததா சர்க பிரம்மணோஷ்ச பேதம் ஆவருத்ய திஷ்டதி யா சக்திஸ்தத்வசாத் பிரம்ம விக்ருதத்வேன பாசதே. அத்ராப்யாவிருத்திநாசேன விபாதி பிரம்மசர்கயோः பேதஸ்தயோர்விகாரஸ்யாத் சர்கேன பிரம்மணி கச்சித் அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம சேத் அம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் த்வயஸ்ததா. நம்ம திருக் திருஷ்ய விவேகம், பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள், அதை எப்படி பகுத்து அறிவது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னா, சம்சாரத்துக்கு காரணம் என்ன, துக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டறிஞ்சா தான் என்ன பண்ண முடியும், துக்க நிவர்த்திக்கு உபாயத்தை சொல்ல முடியும். அதனால நூலாசிரியர் முதல்ல அந்த ஜீவன்கிற அந்த தத்துவத்தில் இருக்கின்ற குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக நமக்குள்ளே இருக்கின்ற நுட்பமான ஒரு விசாரத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றார். நம்ம நான் சொல்லும்போது அதை எப்படிலாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும், அதை நம்ம பார்ப்பவன்கிறத சொல்கிறார். 3 பார்ப்பவன் இருக்குன்னு பார்த்தோம். உலக விஷயங்கள் பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்றது, இந்திரியங்கள் பார்ப்பவனாக இருக்கின்றது. இந்திரியங்கள் பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்றது, மனம் பார்ப்பவனாக இருக்கின்றது. மனம் பார்க்கப்படும் பொருளாகின்றது, ஆத்மா அல்லது சாட்சி பார்ப்பவனாக இருக்கின்றது. சாட்சி பார்ப்பவனாக மட்டும் இருக்கின்றது, இந்திரியங்களும் மனதும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றது, பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்றது அப்படின்னு அந்த முதல்ல எங்கே நம்ம குழப்பம் உண்டாயிருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக அதை நமக்கு தெளிவாக புரிய வச்ச. 3 பார்ப்பவன் இருக்குது, 3 நான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்திரியங்களையும் நம்ம நான் சில நேரம் சொல்கிறோம், அதாவது உடம்பையும் நான் சில நேரம் சொல்கிறோம், மனசையும் நான் சில நேரம் சொல்கிறோம், இதற்கு ஆதாரமானதையும் நான் சில நேரம் நம்மளை அறியாமல் சொல்லத்தான் செய்கிறோம். இப்போ இதை நமக்கு நல்லா புரிய வைக்கிறதுக்காக ஆழமான விஷயத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு வர்றாருன்னு பார்த்தோம். எப்படிலாம் உண்டாச்சு, ஒவ்வொரு பார்ப்பவன் எப்படி உண்டாச்சுங்கிறத பார்த்தோம். சாட்சியிட்டிருந்து கடன் வாங்கி மனம் பார்ப்பவன் போல நடிக்கின்றது, மனதிலிருந்து கடன் வாங்கி கண்ணு காது மூக்கெல்லாம் அனுபவிப்பவன் போல என்ன பண்ணுது, செயல்படுகின்றது.
உண்மையில் யாருக்கு அந்த சக்தி இருக்கின்றது? சாட்சிக்கு மட்டும்தான் சக்தி இருக்குது. அது என்ன பண்ணுது? கடன் கொடுக்குது. அந்த மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் கடன் வாங்குகின்ற சக்தி இருக்குது. அதனால் என்ன பண்ணுது? அந்த சக்தியை கடன் வாங்கி அது செயல்படுகின்றது, பார்ப்பவன் போல செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஆழமான விசாரத்துக்குள்ளே வந்துட்டுரும். இப்போ நமக்கு குழப்பம் பார்ப்பவன் பார்க்கப்படு பொருளில் தான் குழப்பம் இருக்குது. இப்போ அந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது அந்த சிருஷ்டியில் இருக்க அந்த மாயாசக்தி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த மாயாசக்தி என்ன பண்ணுது? நம்மக்கிட்டேயும் குழப்பத்தை உண்டாக்குகின்றது, நம்ம பார்க்கின்ற ஜெகத்திலையும் குழப்பத்தை உண்டாக்குகின்றது. மாயையில் 2 சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம். விக்ஷேப சக்தி அல்லது தோற்றமாம் சக்தி. அந்த சக்தி என்னது? மாயையில் இருக்க அந்த சக்திக்கு என்ன இருக்குது? எப்படி கடலில் நிறையா அலைகள் அந்த நுரைகள் எல்லாம் உண்டாக்கின்றதோ, நீர்க்குமிழிகள் உண்டாக்கின்றதோ, அதுபோல் இந்த மாயா சக்தி ஒரு படைப்பை உண்டு பண்ணுகின்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு 2 சக்தி இருக்குது. தோற்றமாம் சக்தி, மறைக்கும் சக்தி. தோற்றமாம் சக்தி என்ன பண்ணுது? அது நிறைய படைச்சிக்கிட்டே போகுது, புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. அந்த ஆவரண சக்திக்கு என்ன அதுக்கு ஒரு இருக்குது அப்படின்னா, அது மறைக்கின்றது. என்ன மறைக்குதுன்னா, உண்மையில் அதுக்கு சுகத்தை கொடுக்கின்ற சக்தி அதுக்கு கிடையவே கிடையாது. முழுமையான சுகத்தை கொடுக்கின்ற சக்தி இந்த தோற்றமாம் சக்தி படைத்த விஷயங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது? நம்ம கண்ணை மறைச்சு அதில் ஏதோ சுகம் இருப்பது போல நமக்கு ஒரு பிரமையை உண்டாக்குகின்ற அந்த சக்தி அதுக்கு வசப்பட்டு என்ன பண்ணுறோம்? எப்படி ஒரு தூண்டில் மீன் என்ன பண்ணுது? அந்த புழுவை நோக்கி போகுது. அதுக்கு தெரியாது அது உள்ள போனால் மாட்டிக்குவோன்னு தெரியாது. விளக்கில் விட்டில் பூச்சி என்ன பண்ணுது? அதுக்கு தெரியாது அது போனால் செத்துருவோன்னு தெரியாது. அதே மாதிரி மனுஷன் என்ன பண்ணுறான்? மாயாசக்தி இஷ்டத்துக்கு படைச்சி போட்டுகிட்டே இருக்குது. நம்ம பிறக்கும் போதெல்லாம் டிவிலாம் எங்களுக்கு அந்த காலம் நாங்கள் எக்ஸ்கர்ஷன் படிக்கும்போது மெட்ராஸில் போய் இதுதான் டிவி அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் முருகதனுஷ்கோடி ஸ்கூலில் கொண்டு போய் காட்டினாங்க, இதுதான் டிவியா அப்படின்னு. இப்போ என்ன அது படைப்பு அது வாட்டுக்கு மாயாசக்தி என்ன பண்ணுது? படைச்சி போட்டுக்கிட்டே போகுது. அதுக்கு என்ன? அது நமக்கு அடிமைப்படுத்துகின்ற சக்தி அந்த பொருள்களுக்கு எல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுறது எது? இந்த ஆவரண சக்தி. அதில் சுகம் இருப்பது போலையும் அது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாதுங்கிறது போலையும் ஒரு தப்பான ஒரு அதுக்கு அது நம்ம வசியப்படுத்துகின்ற சக்தி அந்த ஆவரண சக்திக்கு இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இந்த பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள்ங்கிற அந்த விவேகம் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆவரண சக்தி. அதுதான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம சம்சார காரணம் என்ன அப்படிங்கிறது தான் 13லேருந்து 21 வரைக்கும். சம்சாரத்துக்கு காரணம் என்ன? சம்சாரம் என்ன? துக்கம். எதனால் துக்கப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு காரணம் தெரியணும். எப்படி துக்கத்தில் நம்ம வெளிவர்றது அதான் நமக்கு விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கார். அந்த சக்தி என்ன பண்ணுது? 2 இடத்துல குழப்பம் உண்டாக்குகின்றது. நம்மகிட்டையும் குழப்பம் உண்டாக்குகின்றது, அந்த ஜெகத்திலையும் குழப்பத்தை உண்டாக்குகின்றது. ஜெகத்தில் என்ன பண்ணுது? பலவாக காட்சி அளிக்கின்றது. நம்மக்கிட்ட என்னவா இது பண்ணுது? நமக்கு நான்கிறத மறைச்சிருக்கு. உண்மையிலேயே அந்த சாட்சி தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரணமாக இருக்கின்றது. அது எதனாலும் பாதிக்கப்படாததாக இருக்கின்றது. சுகதுக்கம் அதை என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் கூட தொட முடியாது. ஆனால் என்ன பண்ணுறேன்? நான் என்ன தப்பாக நினச்சிக்கிறேன். அதுதான் எல்லா சம்சாரத்திற்கும் காரணம். சம்சார காரணம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து அதுலேருந்து எப்படி விடுபடுறது? இப்போ 2 இடத்துல நமக்கு அவிவேகம் உண்டாக்குகின்றது. நம்மக்கிட்டையும் அவிவேகம் இருக்குது, ஜெகத்துக்கிட்டையும் அவிவேகம். ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா. ஆதிசங்கரர் எப்பவுமே சொல்கிறாரு, சத்திய மித்ய மிதுனீகரணம் வரும். 2 என்ன பண்ணுது? 2ம் மிக்ஸ் ஆகி இருக்குது. 2 கடுவும் சீனியும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை பிரிக்கணும். அதை நம்ம ஸ்தூலமாக பிரிக்கிறோம். உட்காந்து என்ன பண்ணணும்? டைம் எடுத்து பிரிக்கிறோம். அதுபோல் இங்கே என்ன பண்ணணும்? உட்காந்து அறிவினால் பிரிக்கணும். அதுதான் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. எப்படி அதை பிரிக்கிறது? இப்போ என்னென்னலாம் மிக்ஸ் ஆகிருக்கு?
நம்ம பார்க்குற உலகத்தில் என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த 20வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமச்சேத் அம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் தத்தோத்வயம். நம்ம பார்க்குற இந்த ஜெகத்தில் 5 விஷயம் இருக்குது அப்படிங்கிற எதெல்லாம் பார்க்குறோமோ அதில் 5 அம்சம் இருக்குது. அஸ்தி பாதி பிரியம், அது சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு ஒரு 3 அம்சம் இருக்குது. அடுத்து நாமம் ரூபம். நாமம் ரூபம்னா பெயர் வடிவம். ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. முதல்ல 3 எனது அஸ்தி பாதி பிரியம், சத்து சித்து ஆனந்தம். இது 3 எதோடைய குணம்? அந்த ஆதாரமான பிரம்மத்தோடைய குணம். மற்ற 2ம் இந்த ஜெகத்தோடைய குணம். நம்ம பார்க்கும்போது இந்த 5மே சேர்ந்து தான் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த 5மே சேர்ந்து தான் இருக்குது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? இங்கே எல்லாத்தையும் என்னென்ன ஜாமான்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லாம் சொன்னோம். இந்த ஆதாரமானது ஆகாசத்தை என்ன சொல்ல நம்ம கவனிக்க, அது இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆகாசம் இந்த இடைவெளி இல்லைன்னா பயன்படுத்த முடியாது இல்லையா? நம்ம எங்கே போய் உட்காருவோம்? அது இடைவெளி தான் அதுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. எது ஆதாரமாக இருக்கின்றதோ அது என்ன அசைவில்லாமல் இருக்குது. அதனால் என்ன பண்ண மாட்டேங்குன்னு நம்ம அதை கவனிக்க மாட்டேங்க. அதனால தான் நமக்கு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? என்ன சொல்கிறோம்? நம்ம இருக்கு நீ தான் பார்க்கலைங்கிறோம். நம்ம அனுபவம் வேணும் அனுபவம் வேணும்னு நம்ம சொல்கிறோம். அது முன்னாடி தான் இருக்குது, நீ பார்க்காம அனுபவம் வேணும் அனுபவம் வேணும்னா நீ என்ன எப்படி முடியும்? 10ஆம் அவன் அங்கே தான் இருந்தான், அவன் தான்னு புரிஞ்சிக்கலை. அதே மாதிரி நீ எதை தேடுறியோ அது உன் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, நீ அதை பாரு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற. இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்னா அது எல்லாத்துலேயும் கலந்து தான் இருக்குது. நீ என்ன பண்ண மாட்டேங்கிற? அதை பாரு, உன் கவனத்தை அதில் திருப்பு. இப்போ எல்லாத்துலேயுமே இந்த 3 அம்சம் மாறாமல் இருக்குது. மாறாத அம்சம் 3. இந்த நாமரூபங்கிற அம்சம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கவனம் எல்லாம் அந்த நாமரூபம் வடிவம் பேர் வடிவத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. எப்படி நம்ம எங்கே இருக்கிற அந்த இடைவெளியை கவனிக்காமல் சேர் இருக்குது மைக் இருக்குது எல்லாம் சொன்னோம் நம்ம. ஏன்னா அதெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம். நம்ம கவனம் எல்லாம் எதில் இருக்குது? மாறுகின்ற விஷயத்தில் தான் இருக்குது. படைப்பு அப்படி தான் இருக்குது. மாறாத விஷயம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக 1 மணி நேரம் படம் பார்க்குறோம், ஃபுல்லாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபோனை படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனையும் சேர்த்து தான் பார்க்குறோம். ஆனால் ஸ்க்ரீனை பார்க்குறோங்கிற உணர்வு இல்லாமல் என்ன பண்ணுறோம்? நம்ம கவனம் எல்லாம் எதில் இருக்குது? அந்த மாறுகின்ற விஷயத்திலே இருக்குது. அதுபோல் எல்லா இதுலேயும் இந்த 5 அம்சம் இருக்குது. நீ கவனிக்கிற இந்த 2 அம்சத்தை விட்டுட்டு முதல் 3 அம்சம் முக்கியமான அம்சம். அஸ்தி பாதி பிரியம், சத்து அம்சம் சித்த அம்சம் ஆனந்த அம்சம். சத்து அப்படிங்கிறது நமக்கு இருப்பு அப்படின்னு சொல்கிறோம், தூய இருப்பு. எப்படி ஆகாசம் இல்லாமல் எதுவுமே இல்லையோ அந்த ஆகாசத்திற்கும் ஆதாரமான அந்த பிரம்மம் இல்லாமல் இந்த ஜெகத் எதுவுமே இல்லை. நம்மளால் என்ன பண்ண முடியல? அதில் ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்க முடியல. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் என்ன படம்? அருணாச்சலேஸ்வரர். இப்போ என்ன பார்க்குறீங்க? ரமணரை பார்க்குறீங்க. இப்போ சுவாமி சின்மயானந்தரை பார்க்குறீங்க. இப்போ யாரை பார்க்குறீங்க? காமாட்சி அம்மன். இப்போ உண்மையில் நம்ம என்ன செய்கிறோம்? இது காமாட்சி அம்மன், இது சின்மயானந்தர், இது ரமணர் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையில் பேப்பர் தான் பார்க்குறீங்க. என்னத்தை பார்த்தோம்? நம்ம பேப்பர் தான் பார்த்தோம்.
பேப்பரில் என்ன இருக்குது, வேறு நாம ரூபம் இருக்குது. கொஞ்சம் புரியுறதுக்காக ஆதாரம் என்ன நமக்கு பேப்பர் தான். பேப்பரில் ஒரு நாமமும் ரூபமும் நமக்கு அதில் ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுபோல் பேப்பர் இல்லாமல் இது கிடையாது. இப்போ இதில் பேப்பர் எங்கே இருக்குது? பேப்பரில் தான் சின்மயானந்தர் படம் இருக்குது. பேப்பர் இல்லாமல் படம் கிடையாது. அதுபோல் இந்த சத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது பேப்பருங்கிறது என்னது, இதுக்கு ஆதாரம். அதுவான சத்துங்கிறது இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமான இந்த மெய்ப்பு. அது என்ன பண்ண முடியாது, எப்படி இந்த சின்மயானந்தருடைய உருவத்தையும் பேப்பரையும் பிரிக்கவே முடியாதோ அதுபோல் நம்ம பார்க்குற எல்லாவற்றிலும் இப்போ நம்ம படம் பார்க்குறோம், அதில் கோயில் தெரியுது, கும்பாபிஷேகம் தெரியுது, இந்த பக்கம் ஒரு கூவ நதி தெரியுது. எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது, அந்த ஸ்க்ரீன் தான் இருக்குது. அதை நம்ம இருப்புன்னு சொல்கிறோம், தூய இருப்பு. எதனால் அதை தூய இருப்பு அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த கூவத்தில் இருக்க அந்த நீர் அதில் ஒட்டாது, அது அசங்கமாக இருக்குது. அதனால் அதுக்கு பேர் தூய இருப்பு. அப்போ இருப்புங்கிறத என்ன பண்ண முடியாது, இந்த நாம ரூபத்திலேருந்து பிரிக்கவே முடியாது. எப்படி எல்லாத்துலேயும் ரமணர் படத்துலேயும் பேப்பர் இருக்குது, காமாட்சி அம்மன்லேயும் பேப்பர் இருக்குது, சின்மயானந்தர் படத்தில் என்ன இருக்குது, பேப்பர் இருக்குது. அதுபோல் ஜெகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளில் என்ன சொல்கிறோம், அந்த சத்தம்சம் இருக்குது, அந்த இருப்பு இருக்குது. அந்த இருப்பு இல்லாமல் இருப்பவைகள் இல்லை. பேப்பர் இல்லாமல் சின்மயானந்தர் படம் இல்லை, பேப்பர் இல்லாமல் ரமணர் படம் இல்லை. அப்போ இருப்புங்கிறது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. நம்ம பகவத்கீதையில் பார்த்தோன்னா சூத்ரே மணிகணா இவ, எப்படி ஒரு மணிகள் எல்லாம் அதில் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த அந்த நரம்பு இல்லாமல் என்ன கிடையாது, அந்த நூல் இல்லாமல் எதுவுமே கிடையாதோ அதுபோல் இது ஆதாரமாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் ஆதாரமாக என்ன இருக்குது, அந்த சத்தம்சம் இருக்கின்றது. சித்தம்சம், சித்துனா அறிவு, அறியும் தன்மை. அறியும் தன்மை சத்தம்சம் எல்லாத்துலேயும் இருக்குது, சித்தம்சமும் எல்லாத்துலேயும் இருக்குது, ஆனந்த அம்சமும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த சித்தம்சமும் ஆனந்த அம்சமும் சில வஸ்துக்களில் தான் வெளிப்படும். புரிஞ்சுக்கணும், சில வஸ்துக்களில் தான் என்னப்படும், வெளிப்படும். அந்த ஒரு உபாதியில் தான் என்னப்படும், அது வெளிப்படும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு இரும்பு சட்டியில் தண்ணி கொதிக்க வைக்கிறோம். நல்லா கண கொதிக்கும்போது என்ன ஆகுது, தண்ணியோட தன்மை என்ன, குளிர்ச்சி. அது என்ன பண்ணுது, இந்த நெருப்புக்கிட்ட இருந்து சூடை கடன் வாங்கும். இப்போ நீருக்கு சூடை கடன் வாங்கும் தன்மை இருக்கின்றது. நீருக்கு அந்த சுடும் தன்மையை கடன் வாங்கும் குணம் இருக்கின்றது. அந்த இரும்பு சட்டி இருக்குது, அது எப்படி சவன்னு என்ன இருக்குது, செவந்து போயிருக்கு, சூடாகவும் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன சக்தி இருக்குது, அந்த நெருப்புக்கிட்ட இருந்து அந்த சுடும் தன்மையவோ அது என்ன பண்ணுது, கடன் வாங்கும். அப்புறம் என்ன பண்ணுது, அந்த செம்மைங்கிற அந்த நிறத்தை என்ன பண்ணுற சக்தி இருக்குது, அதுக்கு கடன் வாங்குகிற சக்தி இருக்குது. அதுபோல் இந்த பிரம்மத்துக்கிட்ட, இந்த மெய்ப்பொருள்கிட்ட அறியும் தன்மை இருக்கின்றது. அந்த அறியும் தன்மையை கடன் வாங்குகின்ற சக்தி சேதன வஸ்துக்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. எதெல்லாம் செயல்பாடுடையதாக இருக்கின்றதோ, அறியும் தன்மை உடையதாக இருக்கின்றதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், சேதனம்னு சொல்கிறோம். சேதனம்னா என்ன,
ஆடு மாடு கோழி நம்ம எல்லாம் என்ன பண்ணுது உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கெல்லாம் என்ன இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்கின்றது. இப்போ சத்தம்சம் எல்லாவற்றிலும் இருக்குது, சித்தம்சமும் எல்லாவற்றிலும் இருக்குது. ஆனால் சித்தம்சம் சில உபாதிகள்கிட்ட தான் என்ன பண்ணும், வெளிப்படும். சில உபாதிகளை தான் என்ன பண்ண முடியும், அதை கிரகிக்கிற சக்தி அதில் இருக்குது. இப்போ கண்ணாடி கொண்டு போய் சூரியன் முன்னாடி வைக்கும்போதும் ஒரு பேப்பரை கொண்டு போய் வச்சோன்னா என்னாகும், பேப்பரில் சூரியனுடைய பிரதிபிம்பம் வராது. இந்த பேப்பருக்கு என்ன கிடையாது, அந்த பிரதிபிம்பத்தை கிரகிக்கின்ற சக்தி கிடையாது. கண்ணாடி கொண்டு போய் வச்சா என்னது, முகம் பார்க்குற கண்ணாடி, அதை கொண்டு போய் வச்சா என்னது, அதுக்கு சூரியனுடைய அந்த பிரதிபிம்பத்தை இரவல் வாங்குகின்ற சக்தி இருக்கின்றது, கடன் வாங்கும் சக்தி இருக்கின்றது. நெருப்பினுடைய சக்தியை கடன் வாங்கும் சக்தி தண்ணிக்கும் இருக்குது, இரும்புக்கும் இருக்குது. இரும்பு என்ன பண்ணுது, சுடும் தன்மையும் கடன் வாங்குது, அதனுடைய அந்த செம்மையான அந்த குணத்தையும் நிறத்தையும் கடன் வாங்குகின்றது. அதுபோல் ஒவ்வொரு உபாதிக்கும் அந்த சித்த அம்சத்தை கடன் வாங்குகின்ற சக்தி இருக்குகின்றது. எதெல்லாம் கடன் வாங்குகின்றதோ அதெல்லாம் சேத்தனாம்சம் நம்ம சொல்கிறோம். இப்போ சத்தம்சம் எல்லாத்துலேயுமே இருக்குது, சித்தம்சமும் எல்லாத்துலேயும் இருக்குது, சில இதில் வெளிப்படுது. இப்போ இதுலேயும் என்ன இருக்குது, சத்தம்சமும் இருக்குது, சித்தம்சமும் இருக்குது. ஆனால் சித்தம்சம் இந்த டேபிளில் என்ன செய்யலை, வெளிப்படலை. உங்ககிட்ட என்கிட்ட என்ன இருக்குது, அது வெளிப்படுகின்றது. எனக்கு மூச்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன, அது இந்த உடம்புல வெளிப்படாது. என்ன அதில் என்ன கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. எதுலலாம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கோ அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு சித்தம்சத்தை கடன் வாங்கும் சக்தி எதுக்கு இருக்கு, அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இருக்கின்றது. பார்க்குற எல்லாத்துலேயும் சத்து இருக்கு, சித்து இருக்கு, மூணாவது ஆனந்த அம்சம். நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே அதுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்ற சக்தி இருக்கு. புதுசாக ஒரு ஃபோன் வந்தோடனே பார்த்தோன்னே புது ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிறோம், புதுசாக ஒரு கார் வந்திருக்கு. எல்லா பொருள்லையுமே ஆனந்தத்தை கொடுக்கின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் அந்த தன்மை ஒவ்வொருத்தரோடைய கிரகிக்கின்றதுக்கு தக்கபடி அதனுடைய ஆனந்தத்தின் அளவு வேறுபடுகின்றது. இதில் நமக்கு பஞ்சதசியில் ஒன்று உண்டு, பிரம்மானந்தே விஷயானந்தம் அப்படின்னு. விஷயானந்தத்துக்கு எல்லாம் ஆதாரமாக இருப்பது என்னென்னா இந்த பிரம்மானந்தம் தான். நம்ம கையில் நுழையத்தில் ஒரு பாட்டு பார்ப்போம், மதுரமாம் கட்டி சுட்ட மா பணியாரம் எல்லாம். எப்படி அந்த பணியாரத்தில் எல்லாம் அந்த இனிப்பு இருக்குது, இனிப்புக்கு காரணம் என்ன, அந்த வெல்லப்பாகு. அதுபோல் எல்லாவற்றுக்கும் அது என்ன பண்ணுது, அந்த மாவு என்ன பண்ணுது, அந்த இனிப்பை கடன் வாங்கி அந்த வெள்ளத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கு, கடன் வாங்கி தானும் சுவைக்கிறது மாதிரி இருக்குது. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்கள்லையும் ஆனந்தத்தை கடன் வாங்குகின்ற தன்மை இருக்கின்றது. நம்ம திருஷ்ய விவேகத்தில் முதல்ல பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்த்தோம். சாட்சிகிட்டேருந்து என்ன பண்ணுது, எல்லாம் கடன் வாங்கி அது ஒரு அம்சம், அந்த சேத்தன அம்சத்தை மட்டும் பார்த்தோம். அதுபோல் ஆனந்தத்தை என்ன பண்ண முடியும், எல்லா வஸ்துக்களும் கடன் வாங்க முடியும். இப்போ அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம் 5 விஷயம் இருக்கு. சத்தம்சம் எல்லாவற்றிலும் தாரதமியம் இல்லாமல் இருக்கு. சித்தம்சம் உபாதிக்கு ஏற்றபடி வெளிப்படுகின்றது. ஆனந்த அம்சம் புண்ணியத்திற்கு ஏற்ப தாரதமியம் உடையதாக இருக்கின்றது. ஏன்னா சில நேரம் எனக்கு காஃபி பிடிக்கும், சில நேரம் காஃபி பிடிக்கும். எனக்கே சில பேருக்கு காஃபி பிடிக்கும், சில பேருக்கு டீ பிடிக்கும். இப்போ எனக்கே சில நேரம் காஃபி பிடிக்கும், சில நேரம் காஃபி பிடிக்காதுன்னு சொல்கிறோம். அதுபோல் என்னது, அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு, பிரதிபிம்ப ஆனந்தம் என்ன ஆகுது, வேறுபாட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கின்ற அந்த சக்தி இருக்கின்றது. இப்போ உலகத்தில் இருக்க எல்லா பொருள்கள்லையும் இந்த 5 அம்சம் இருக்குது. நம்ம பார்க்கும்போது இந்த 5ஐயும் சேர்த்து தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம எதை பார்க்குறோன்னா, எது கஷ்டம் கொடுக்குமோ அந்த அம்சத்தை மட்டும் பார்க்குறோம், எது நிம்மதியை கொடுக்குமோ அந்த அம்சத்தை பார்க்காம. ஏன்னா இதுதான் என்ன ஆகுது, கண்ணுக்கு தெரியுது. மற்ற 3 அறிவினால தான் பார்க்க முடியும். இந்த 2ம் நாமம்ங்கிறது என்னது, அது ஒரு சும்மா பேர்.
அந்த ரூபம் தான் என்னவா இருக்குது, கண்ணுக்கு தெரிகின்றது. இப்போ நம்ம மயக்கம் எதில் இருக்குது, இந்த மாறுகின்ற இதிலையே நம்ம பார்த்துக்கிட்டு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 5 ஜெகத்தில் இந்த 5 சேர்ந்து தான் இருக்குது. அதில் 3 பிரம்ம ரூபம், 2 ஜெகத் ரூபம். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிடக்கலாம். இருக்கிறது மாதிரி பார்க்கணும், இருக்கிறது மாதிரி பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாமத்தை ரூபத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மற்ற 3ஐயும் கவனிக்க மாட்டேங்க. இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது, அதை தான் நம்ம கவனிக்க வைக்கிது. எல்லாவற்றிலும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா. இப்போ இந்த 3 அம்சம், அந்த முதல் 3 அம்சம்தான் சத்திய அம்சம், மற்ற 2 அம்சமும் மித்யா அம்சம். நம்ம எதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோமோ அது பொய்யான ஒரு அம்சத்தை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கவனிச்சுட்டு இருக்கோம். இது 2ம் மாயிக்க அம்சம். இது 2ம் நாமமும் ரூபமும் மாயிக்க அம்சம். முதல் 3 சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது ஸ்வரூப அம்சம், அது ஸ்வாபாவிகம். இது மாயிக்கம், இந்த மாயினால் உண்டாக்கப்பட்டது. நல்ல இது மறக்கவே கூடாது, இந்த மாயிக்கம்ங்கிற வார்த்தை மறக்கக்கூடாது. எப்படி ஒரு இல்லாத ஒரு கனவுல இல்லாத பல பொருட்கள் நம்ம பார்க்குறோம், அதுபோல் இந்த பிரம்மத்தில் மாயினால் ஒரு சிருஷ்டி உண்டாகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை சத்தியம்னு நினைக்கிறோம். அப்போ இந்த சத்தியம் மாதிரி தெரிகின்ற இந்த பொய்யான ஒரு தோற்றத்தில் இருக்கின்ற அந்த சத்து சித்து ஆனந்தத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுது. எப்படி இந்த பேப்பருங்கிறத மறந்துட்டு என்ன செய்கிறோம், நம்ம படத்தை தான் பார்க்குறோம், வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. பேப்பரை பார்க்குறது மாதிரி என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்துலேயும் இருக்கின்ற அந்த சத்த அம்சத்தையும் சித்த அம்சத்தையும் ஆனந்த அம்சத்தையும் அறிவினால் பிரித்து புரிஞ்சிக்கிட்டு அந்த சச்சித் ஆனந்தத்தில் இந்த நாம ரூபம் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி பேப்பரில் இந்த ரமணரோட படம் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதுபோல் இந்த சச்சிதானந்தத்தில் இந்த நாம ரூபம் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கின்றது மாயையினால். அப்போ அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உபாயம் என்ன, சம்சார காரணம் என்ன, இந்த 5ஐயும் நீயே எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டேங்கிற, எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது விவேகம் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம எதை பார்க்கணுமோ, எதை பார்த்தா நமக்கு நிம்மதியோ, எது சமமாக எல்லாவற்றிலும் இருக்கின்றதோ அதை பார்க்க பழகு அப்படிங்கிறார். அதுக்கு தான் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குற. இப்போ அடுத்ததில் எப்படி இதை பார்க்குறது, அதுக்குரிய பரிகாரம். ஆமாம், அதே தான் ஆமாம், அதே தான். அப்போ நமக்கு எதை பார்க்கணும், நமக்கு அந்த ஒரு சித்திரப்படத்தில் அந்த ஆதாரத்தை பார்க்கணும். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்கிறார். அதுக்கு பரிகாரம் எப்படி, 21வது பாட்டு. खवाय वग्नि जलोर्वीक्षु देवत्रियं नरादिषु अभिन्ना सच्चिदानन्दा विद्येते रूपणामणि खवाय वग्नि जलोर्वीषु देवत्रियं नरादिषु अभिन्ना सच्चिदानन्दाः विद्येते रूपणामणि. இதை புரிய வைக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கன ஆகாசம், கம்னு சொல்லுவோம், இங்கே க வாயு, அக்னி, ஜலக, உர்வீஷு, உர்வினா பூமி, பஞ்சபூதங்கள் மற்றும் தேவத்ரியங் நராதிஷு, தேவர்கள், திரியங்னா விலங்குகள்,
நரர்கள்னா மனிதர்கள், ஆதிஷு முதலியவைகளில், திரியங்னா விலங்குகள், எப்படி குறுக்கா வளர்கிறதுக்கு பேர் திரியங்னு பேர். நம்மளாம் நெடுக்கா வளருவோம், மிருகங்கள்லாம் குறுக்கா வளரும், அதுக்கு பேர் திரியங்னு பேர். ரொம்ப உயர்ந்த படைப்பாகிய தேவர்கள், தாழ்ந்த படைப்பாகிய விலங்குகள், மனிதர்கள் அப்படின்னு படைப்பில் பல வேறுபாடுகள் இருக்கு. இருந்தாலும் அபின்னாக சச்சிதானந்தாக, படைப்பு எல்லாவற்றிலும், அது உயர்ந்த பிறவியாக இருந்தாலும் சரி, மத்திய பிறவியாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த பிறவியாக இருந்தாலும் சரி, பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி, இந்த சச்சிதானந்தம் மட்டும் எப்படி இருக்கு? மாறுபடாமல் இருக்கு, எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்றது. அது வெளிப்படுறது ஒன்னொன்னுல வித்தியாசமாக வெளிப்படலாம். சாப்பிட்டா சந்தோஷம் அப்படிங்கிறோம், இப்போ என்ன இருக்குது? சாப்பாடில் ஆனந்தம் இருக்குது, மியூசிக் கேட்டால் ஆனந்தமாக இருக்குது, கிளாஸ் கேட்டால் ஆனந்தமாக இருக்குது. இப்போ ஒன்னொன்றுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கின்ற அந்த சக்தி இருக்கின்றது. எல்லாவற்றிலும் இந்த ஆனந்தம், சச்சிதானந்தம் சமமாக இருக்கின்றது எல்லாவற்றிலும். எப்படி ஆகாசம் இந்த குடத்துக்குள்ளே அந்த குடத்துக்குள்ளே எல்லா பல குடங்களில் இருந்தாலும் ஆகாசம் ஒன்று தானோ, அதுபோல் இந்த சச்சிதானந்தம் பல கிடையாது, அது ஏகம். நாம ரூபாணி பித்யேதே, ஆனால் என்னது? இந்த நாமரூபம் பலவாக இருக்கின்றது. இப்போ நாமமும் ரூபமும் மாறிக்கிட்டே இருக்குது. பேப்பரில் பார்த்தோம், ரமணர் படம் வேறு, சின்மயானந்தர் படம் வேறு, காமாட்சியம்மன் படம் வேறு, படங்கள் வேறு வேறாக இருக்கின்றது. அந்த ஆதாரமான விஷயம் என்னவாக இருக்குது? மாறாததாக இருக்கின்றது. ஆனால் அஞ்சும் சேர்ந்து தான் இருக்கு, அஞ்சும் சேர்ந்து தான் இருக்கு. கவாய் வக்னி ஜலோ உர்வீஷு தேவத்ரியன் நராதிஷு அபின்னாக சச்சிதானந்தாக, எல்லாவற்றிலும் சச்சிதானந்தம் சமமாக இருக்கின்றது. ஆனால் ரூப நாமானி பித்யேதே, நாமமும் ரூபமும் என்னது? மாறிக்கிட்டே இருக்கின்றது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ 2 இடத்துல அத்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்மக்கிட்டேயும் தப்பான ஒரு அவிவேகம் இருக்குது, உலகத்தையும் நம்ம தப்பாக பார்க்கும். நான் சொல்லும்போது நான் என்ன உடம்பாகவும் ஸ்தூல சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் என்ன பண்ணிடுறேன்? ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரி உலகத்துலேயும் என்ன பண்ணுறேன் நான்? எல்லாம் பலவாக தெரிகின்றது. இப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம விஷன் கரெக்ஷன் என்ன பண்ணணும்? பார்வையில் இருக்கிற கோளாறு. என்ன பார்வை? அறிவு பார்வையில் இருக்கிற கோளாறு. இப்போ இது என்ன பண்ண முடியாது? அனுபவத்துக்கு நம்ம எல்லாம் ஒன்றா தெரியணும்னு கொண்டு வர முடியாது. அதெல்லாம் பார்க்குறோம். நாம ரூபாணி பித்யேதே, நாம ரூபங்கள் பலவாகத்தான் இருக்கும், ஆனால் சச்சிதானந்தம் ஒன்று. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினக. பண்டிதன்னா யார்? ஞானி என்ன பண்ணுறான்? எல்லாவற்றிலும் இருக்கின்ற அந்த மாறாத அம்சத்தை பார்க்குறோம். நம்ம மாறாத அம்சத்தை பார்த்து நம்மளுடைய திருஷ்டியை அதுமயமாக ஆக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது? நமக்கு மாறாத இன்பம் கிடைக்கும். மாறுகின்ற அம்சத்தை பார்த்து அதிலேயே நம்ம மனசு போச்சுன்னா நமக்கு வந்து போகிற மாறுகின்ற சுக துக்கம் கிடைக்கும். இப்போ மாறாத அம்சம் மாறுகின்ற அம்சம் ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்குது. ஒன்று சுவாபாவிகம், இன்னொன்று மாயிகம், மேஜிக் ஷோ. ஒன்று இல்லவே இல்லை, மாயாதேவியோடைய அந்த லீலை. இப்போ நம்ம கவனத்தை என்ன வைக்கணும்? நம்ம அந்த ஆதாரமான விஷயத்தில், மாறாத விஷயத்தில் அறிவினால் என்ன பண்ணணும்? பிரித்து புரிஞ்சிக்கிறது. ஒன்று தான் சம்சார நிவிருத்தி உபாயம். இப்போ ரெண்டையுமே சொல்லிட்டார். சம்சாரத்துக்கு காரணம் என்னங்கிறத சொல்லிட்டார். மாயா சக்தியில் உண்டான அந்த அறியாமை தான் காரணம். என்ன அறியாமை? சத்தியத்தையும் மித்யாவையும் பிரித்து பார்க்க முடியாமல் என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த மித்யா வஸ்துவை சத்தியம்னு நினைக்கிறோம் ஒன்று. அப்புறம் அந்த மித்யா வஸ்து நமக்கு சுகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோம்.
என்ன பண்ணுறோம், நம்ம இல்லாத வஸ்துவை போய் பிடிச்சிக்கிறோம். மாறிக்கிட்டே இருக்கின்ற வஸ்து அதை என்ன பண்ண நம்பவே முடியாது. அது நமக்கு சுகம் கொடுக்கறது மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுது, இரவல் சுகம். அது பிரம்மத்தில் இருந்து அந்த ஆனந்த அம்சத்தை கடன் வாங்கி எப்படி நெருப்புக்கு கடன் கொடுக்குற சக்தி இருக்குது. நெருப்பு ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும், தண்ணி குளிர்ந்து போயிடும். அதுபோல் இந்த விஷய சுகம் எல்லாம் என்ன பண்ணுது, பிரம்மத்துக்கிட்ட இருந்து ஆனந்தத்தை கடன் வாங்கி அதுக்கு சுகம் இருக்கிற மாதிரி ஒன்று கொடுக்குது. அப்புறம் விஷயம் நம்மக்கிட்ட இருந்து கைவிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்குள்ளே அதுக்கு அடிக்ட் ஆயிரும். இப்போ எதெல்லாம் நமக்கு சுகம் கொடுத்தது மாதிரி நமக்கு தெரிகின்றதோ அதிலெல்லாம் நமக்கு ஒரு அடிமைப்படுத்தும் தன்மை இருக்குது. அப்போ அந்த விஷயானந்தம் என்ன பண்ணுது, நம்மளை பந்தப்படுத்துகின்றது. அப்போ நம்ம கவனத்தை எதில் வையின்னு சொல்கிறாரு, அந்த அஸ்தி பாதி பிரியம் ரூபம் புரிஞ்சிக்கணும். அந்த நாம ரூபம்ங்கிறது இந்த ஜெகத் ரூபம். இப்போ இது எப்படி பிரிக்கணும், நம்ம அறிவினால் தான் பிரிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாக என்ன பண்ணணும், உட்காந்து பண்ணணும். அதான் அடுத்து சொல்ல போகிறேன். எல்லாம் புரியுது. இப்போ நம்ம எல்லாம் இத்தனை வருஷம் நம்ம படிச்சிட்டோம், எல்லாமே புரியுது, ஆனாலும் எனக்கு இது அனுபவத்துக்கு வரலையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அனுபவம் எப்போவுமே இருக்குது, உனக்கு அறிவு தான் வேணும். அறிவும் இருக்குது, இல்லாமல் இல்லை. நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கவனிக்க மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கவனத்தை அது பக்கம் திருப்பணும். ஏன்னா இது அடுத்த நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகிறார். ரொம்ப வருஷம் நாங்கள் எல்லாம் பழகிட்டோம், எல்லாமே எங்களுக்கு புரியுது ஆனாலும் எங்களுக்கு புரிஞ்சிருச்சின்னு எங்களால் சொல்ல முடியல. புரியுது ஆனால் புரிஞ்சிருச்சின்னு சொல்ல மாட்டேன். இதான் மாயையோட வினோதம். ஏன்னா புரிஞ்சது மனசில் நிற்கலை. ஆமாம், புரிஞ்சது மனசில் நிற்கலை, மறந்து போகுது. புரியுது, இப்போ என்ன சொல்ல, நமக்கு புரியுது ஆனாலும் சொல்லும்போது புரியுது ஆனாலும் மறந்து போகுது. மறந்து போகுது. அருளுவீரே என்ன, அது நமக்கு மறந்து போகுது. மறந்து போகுதுன்னா என்ன பண்ணணும், ஸ்டடி போட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம 7 மணி ஸ்டடி, நைட் ஸ்டடி, அந்த ஸ்டடி இந்த ஸ்டடின்னு என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது மாதிரி. அதுக்கு தான் ஒரு அபியாசம் சொல்ல போகிறேன். சரி, எல்லாம் புரியுது இவ்வளோ தூரம். ஏன்னா அவர் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டார். இந்த பார்ப்பவன் அந்த பார்ப்பவன், இதில் நீ குழப்புற, உங்ககிட்ட 3 அம்சம் இருக்குது, இதுதான் ஒன்று மாய், ஒன்று கர்மஜம், ஒன்று என்னது இன்னொன்று என்ன பார்த்தோம், ஒன்று கர்மஜம், பிராந்திஜம், இன்னொன்று ஸ்வாபாவிகம். கரெக்டாக 3. இன்னொரு பதம் மறந்து போச்சு. சிதாபாசனுக்கும் அந்த இதுக்கும் அகங்காரத்துக்கும் உடைய சம்பந்தம் ஸ்வாபாவிகம். எல்லாம் புரியுது நமக்கு ஆனாலும் விவகாரம் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம், தப்பாக பிடிச்சிட்டோம். அதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. இதில் அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். சகஜம் பிராந்திஜம் கர்மஜம். இப்போ என்ன பண்ணணும், இப்போ எப்போ பார்த்தாலும் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நிதித்தியாசனம் ஒன்றுமே பண்ணாத. there is nothing to do. நம்ம என்ன பண்ணுறோம், எதா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பண்ணுறது எல்லாமே மாயைக்குள்ளே தான். நிதித்தியாசனத்தில் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரொம்ப ஜாலி. ஆனால் நம்மளால் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா பண்ணியே எனத்தையோ அறகுறையான இன்பமும் துன்பமும் மாறி அனுபவிச்சுட்டு மனசுக்கு ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தால் இருக்க முடியல. ஒன்றுமே சாமி சொல்லுவாங்க, செலவே கிடையாதும்மா. அதனால தான் ரமணர் பாடினார், ஐயா அதி சுலபம்னார். நீ கடந்து சாகிற ஒன்னொன்னையும் அடையிறதுக்கு, ஒவ்வொரு விஷய சுகத்தை அடையிறதுக்கு கடந்து உயிரையே கொடுக்குற இது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது எப்படின்னு தான் படிக்கணும். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுக்குறேன். ஏன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சாட்சி எவர் ஃப்ரீ, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நெவர் ஃப்ரீ. ஆனால் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது மேலே என்னென்னத்தையோ அள்ளி போட்டிருக்கோம்.
என்ன பண்ணுறோம்? நான் உடம்பு, நான் அம்மா, நான் அது, நான் இதுன்னு என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் அள்ளி போட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம்? விலை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ தெர் இஸ் நிறைய விடுறதுக்கு தான் இருக்குது, பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நிதித்தியாசனத்தில் புதுசாக அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தப்பாக என்னென்னத்தெல்லாம் மண்டையில் ஏற்றி வச்சுருக்கோமோ, மண்டையில் ஏற்றி வச்சுருக்கோம். என்னெல்லாம் மண்டையில் ஏற்றி வச்சுருக்கோம்? நான் அம்மா, எனக்கு இந்த பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அப்புறம் நான் மகா, எனக்கு என்னோட பெற்றவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது. இப்படி என்ன பண்ணுறோம்? எல்லா உறவுகளையும் என் மேலே ஏற்றி, அந்த கஷ்டத்தெல்லாம் என் மேலே ஏற்றி என்ன பண்ணுறோம்? இல்லாத கஷ்டத்தெல்லாம் நம்ம மேலே தூக்கி போட்டுட்ருக்கோம். இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நம்ம தப்பான ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு உட்காந்து தியானம் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நிம்மதி உன்னுடைய சொரூபம், நீ அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நாம ரூபத்தில் தான் அடைய வேண்டியது இருக்குது. உண்மையிலே சாட்சியான நான் எப்போவும் சாட்சியாக தான் இருக்கேன். எனக்கு அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனந்தம் என்னுடைய சொரூபம், திருப்தி என்னுடைய சொரூபம், நீ தான் எல்லாமா இருக்க அப்படின்னு என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்க வேண்டியது இருக்குது. நொச்சூர் சாமி சொல்கிறார் இதை ராயல் லேசினஸ் அப்படிங்கிறார். சும்மா இருக்குன்னா ரொம்ப ஒரு ராயல் லேசினஸ், லேசினஸ் சும்மா இருங்கிறதுக்கு. ஏன்னா மற்ற சும்மா இருக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட். இது அறிவோடு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம என்ன அடைஞ்சாலும் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் சிரமப்பட்டு என்ன அடைஞ்சாலும் அது எப்போனாலும் போயிடும். என்னத்தை அடையிறதுக்குனாலும் கஷ்டப்படணும். என்ன அடைஞ்சாலும் அதை நம்ம விட்டு கைவிட்டு போயிருமோங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஏற்கனவே அடையப்பட்டது, சித்த வஸ்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உட்கார்ந்து நமக்கு நாமே என்ன பண்ணணும்? சொல்லிக்க வேண்டியது. இப்போ அதுக்கு தான் நமக்கு ஒரு மெத்தட் போட்டு கொடுக்குற. எப்படி பிரிக்கிறது? எதை பிரிக்கணும்? இந்த 5: அஸ்தி, பாதி, பிரியம், நாமம், ரூபம். அது எப்படி பிரிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சமாதி அபியாசத்தை அவரே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு அனுபவத்துக்கு வரலன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா எல்லாருமே சொல்கிறோம் நமக்கு இன்னும் அனுபவம் ஆகலையே, இன்னும் எனக்கு அனுபவமாக இல்லையே அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? அப்படின்னா துன்பம் போகலை, எனக்கு இன்னும் துன்பம் இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு. காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே நிறைவு இல்லை. துன்பம் போகலேன்னு கஷ்டப்படுறோம். ஒரே ஒரு அறிவு வந்தால் போதும், துன்பம்லாம் போகாது. நம்ம எந்த துன்பமெல்லாம் நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த துன்பம்லாம் முழுசாலாம் போகாது. அப்படி இல்லாட்டி வேறு ரூபத்தில் நிற்கும். ஒரு அசுரன் போயிட்டு இன்னொரு அசுரன் வந்தால் நம்ம கதையாக படிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இந்த நாம ரூபத்தில் நம்ம நிம்மதியை தேடுறோம். நாம ரூபத்தில் நிம்மதி வரவே வராது. இப்போ இது என்ன அறிவு வரப்போகுதுன்னா, துன்பம்லாம் போகாது, அதனால துன்பம் போகும்னு நினைக்காத, அந்த நினப்பை விட்டுரு. அந்த நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சாங்கிற மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்ம எதில் நிம்மதியே வராதோ அதில் நம்ம நிம்மதி எதிர்பார்க்க மாட்டோம். அதுதான் ஞானம். ஞான நிஷ்டைன்னா என்ன? நிம்மதியை எதிர்பார்க்க மாட்டோம். அது அப்படித்தான் இருக்கும். ஏன்னா பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன். பிரம்மவித்துக்கு திருஷ்ட துக்கம் இருக்கும். இப்போ நம்ம வண்ணான் பார்க்குறோம். நம்ம வண்ணான்லாம் இப்போலாம் வண்ணான் கிடையாது. நல்ல அழுக்கு இருந்தால் என்ன பண்ணுறா? போட்டு சத்துன்னு துவைப்பேன். அது மாதிரி எங்கெல்லாம் நமக்கு பற்று இருக்கோ அங்கெல்லாம் அடின்னு அடிப்பார், அழுக்கு போகிறது வரைக்கும். நம்ம பற்று எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு ஞானம் வேலை பார்க்காது. புரிஞ்சுக்கணும். நமக்கு எங்கே நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நமக்கு அங்கே பற்று இருக்குது, அபிமானம் இருக்குது, என்னுடையவர்கள் அப்படின்னு நம்ம எதையோ சேர்த்து வச்சுருக்கோம். என் உடம்பை நான் என்னுடையதாக சேர்த்துருக்கலாம், என் மனசை என்னுடையதாக சேர்த்துருக்கலாம், சில உறவுகளை என்னுடையதாக சேர்த்துருக்கலாம். எதையோ ஒன்று என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஜின் மட்டும் ஜாலியாக போகிறத விட்டுட்டு என்னத்தையோ ஒரு 4-5 கம்பார்ட்மெண்ட்டை இழுத்துக்கிட்டு போகுது. இன்ஜின் தாம்பாட்டுக்கு போகலாம். சாட்சிங்கிற இன்ஜின் என்ன பண்ணலாம்? அது தம்பாட்டுக்கு போகலாம்.
அது என்ன பண்ணுது, நிறையா லக்கேஜை போட்டு இழுத்துக்கிட்டு போதும். அப்போ ஃப்ரீ பண்ணனா என்ன பண்ணும், எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் கலட்டி விட்டுட்டா வெயிட்டு கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம உட்காந்து இதை நமக்கு நாமே சொல்ல போகிறோம். மற்றது எல்லாமே கம்பார்ட்மெண்ட்டு தான். என்ன பண்ணு, கலட்டி விட்டுருவோம். எப்படி கலட்டி விட்டுற போகிறோம், அறிவினால் கலட்டி விட போகிறோம். வலிக்கும் ஆனால் வலிக்காது, கஷ்டம் இருக்கும் ஆனால் இருக்காது. ஏன்னா பிராரப்தம் கடைசி வரைக்கும் துவச்சி தான் எடுக்கும். ஏதாவது ஒரு ஏரியா நமக்கு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம துன்பத்தை கண்டு அஞ்சவில்லையோ அதுதான் ஞான நிஷ்டை. நம்ம துன்பம் வந்துடக்கூடாது அப்படின்னு பயப்படுவோம். ஐயோ இந்த கஷ்டம் வந்துருமோ அந்த கஷ்டம் வந்துருமோ. எந்த கஷ்டம் வந்தாலும் உடம்புக்கு தான் மனசுக்கு தான், சாட்சியாகிய உனக்கு கஷ்டமே கிடையாது. இப்போ நமக்கு அந்த மனோபலம் தான் நமக்கு வேண்டியது. ஐயோ இந்த கஷ்டம் வந்துருமோ அந்த கஷ்டம் வந்துருமோ. அந்த ஞானம் என்ன கொடுக்குது, அதனால தான் அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போது. வாஸ்து பார்த்தா தெரியும், என்னென்னலாம் கஷ்டம் வருமோ எல்லா கஷ்டத்தையும் சொல்லி இது வந்தால் கஷ்டப்பட மாட்டேன், அது வந்தால் கஷ்டப்பட மாட்டேன், அது வந்தால் கஷ்டப்பட மாட்டேன். எதனால், நான் சாட்சியாகி என்ன பண்ண முடியாது, எந்த கஷ்டமும் தொட முடியாது. அப்போ அந்த மனோபலத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதுக்கு தான் மெத்தடு கொடுத்துருக்காரு, சமாதி அபியாசம் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த சமாதி அபியாசம்னா நிதித்தியாசனம் பல வகை சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் உத்தம அதிகாரிக்கு ஸ்ரவணத்திலேயே என்ன வந்துருமா, நிஷ்டை வந்துருமா. தடவை குரு நீ அந்த பூர்ண வஸ்துவாக இருக்கின்றாய், நீ உடல் இல்லை மனம் இல்லை அந்த பார்ப்பவனாக நீ இருக்கின்றாய் அப்படின்னு உத்தமமான ஒரு சிஷ்யனுக்கு அதிலேயே புரிஞ்சதுக்கப்புறம் அவன் தன்னை உடம்பாவே நினைக்க மாட்டான். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுக்கு, நிறைய ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாதே. இப்போ என்னாகும், நமக்கு மறந்து போகும். இப்போ அப்படி என்ன பண்ணுறோம், 2 நிதித்தியாசனம் பார்த்தோம். பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம், சமாதி அபியாச பூர்வக நிதித்தியாசனம். ஒன்று நமக்கு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணலாம், நம்ம அப்பப்போ நம்மளை ஞாபகப்படுத்திக்கிறது. கிளாஸ்க்கு ஞாபகப்படுத்திக்கிறோம். தினம் காலையில் வர்றீங்க, தினம் கைவல்யம் பாராயணம் பண்ணுறீங்க. முதல்ல உதட்டளவில் பாராயணம் பண்ணாலும் அதுக்கப்புறம் மனசளவில் அதை என்ன பண்ணுறோம், நல்லா உள் வாங்கும்போது அது என்னது, அது அப்படியே தியானம் ஆயிடுது. நமக்கு எப்படி ஜீவன் வந்தால் எப்படி தோற்றம் வந்துச்சு அப்படின்னு படித்து அப்படியே என்ன பண்ணுறோம், அப்படியே ஒடுக்கி அடைவிடையில் ஒடுக்கி காண்பது அப்பவாத உபாயமாமே. தினம் படிக்க என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் அது பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். இல்லை இன்றைக்கி வீட்டில் ரொம்ப பிரச்சனை, ஓவராக குக்கர் மாதிரி வெடிக்குது உள்ளுக்குள்ளே மைண்டு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம தனியாக உட்காந்து இதை அபியாசம் பண்ணு. அதுக்கு பேர் சமாதி அபியாச பூர்வக நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசனம் எந்த ரூபத்திலனாலும் இருக்கலாம். நம்ம கேட்குறது நிதித்தியாசனம், திரும்ப போய் நோட்ஸ் எடுத்து வாசிக்கிறது நிதித்தியாசனம், கருத்தரங்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிறந்த நிதித்தியாசனம், 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறது நிதித்தியாசனம். இப்போ அதெல்லாம் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். விவகாரத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது, இது பண்ணுறது. சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம்ங்கிறது ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாக பொறுமையாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 6வது அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக தியான யோகம்னு கொடுத்துருக்கார். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நிதித்தியாசனத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஏன் மனசு கஷ்டப்படுது அப்படின்னா, ஏதாவது நமக்கு நிறையா வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அம்மா வேஷம், மனைவி வேஷம், மகா வேஷம், இது மாதிரி நிறையா வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வேஷம் நம்மளை இன்றைக்கி ரொம்ப அஃபெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி உடம்பு அஃபெக்ட் பண்ணலாம். ஏதோ ஒன்று யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஏதோ விவகாரத்தில் என்ன ஆகிருக்கலாம், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த ரோலை கலட்டி போடுறதா நிதித்தியாசனம். இப்போ ஸ்ரவணத்துக்கும் நிதித்தியாசனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ரவண காலத்தில் எல்லாத்தையுமே ஆத்மாவுடைய சொரூபம், ஆத்மாவின் லட்சணம் இப்படியே படிப்போம். நிதித்தியாசன சமயத்தில் அந்த ஆத்மான்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நான் என்ன பண்ணணும், நம்ம அதை மாற்றி யோசிக்கிறது தான் நிதித்தியாசனம். இவர் 6 விதமான சமாதி அபியாசத்தை சொல்கிறார்.
நான் அங்கே ஒரு சார்ட் போட்டிருக்கேன். நான் இந்த சார்ட்டை நீங்கள் எல்லோரும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம அடுத்த கிளாஸில் சார்ட்டை நீங்கள் இதுலேயும் இது பண்ணுறேன். நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், கிளாஸ் இதில் அனுப்புகிறேன். அது நீங்கள் ஒரு பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரியும். சமாதி அபியாசத்தை 2 விதமாக பிரித்து சொல்கிறாரு. ஆந்தர சமாதி, பாஹ்ய சமாதி. ஆந்தர சமாதினா வெளியே வச்சு பழகிற சமாதி, உள்ள வைக்கிற சமாதி பாஹ்ய சமாதி. அதை என்ன பிரிக்கிறாரு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் இதோட வரும்போது சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இது நம்ம ஆழமான விஷயங்கள். ஆனால் நம்ம நிதித்தியாசனத்தில் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு, புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் திரும்ப 2-3 வாட்டி கேட்கும்போது ஈஸியாக ஆயிரும். ஏன்னா நமக்கு இது ஆர்வம் எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளால் அபியாசம் பண்ண முடியும். அபியாசம் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பிரயோஜனத்தை பார்க்க முடியும். இப்போ நமக்கு இதுதான் விஷயம் புரிஞ்சிருச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த 5 அம்சம் இருக்குது. இதில் 3 அம்சத்தை நம்ம எதை கவனிக்காமல் இருக்கோமோ அதை நம்ம கவனிக்கணும். அதை என்ன பண்ண போகிறோம், உட்காந்து கவனிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாரு, நல்லா ஃபஸ்ட்டு நமக்கு லாஜிக்கலாக புரிய வைக்கிறார். புரிய வச்சு நீ இப்படி பண்ணிப்பார், இப்படி பண்ணி இதில் நமக்கு நிறைய கொடுக்க போகிறார். நமக்கு எது வேணும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிதித்தியாசம் நம்ம ஒவ்வொரு ஏரியா ஸ்டக்கப் ஆகும். அதனால் நமக்கு பல வெரைட்டி கொடுக்குறார். இப்போ நமக்கு முருகன் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஐயப்பன் பிடிக்கும், ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு தக்கபடி ஒன்று சூட் ஆகும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு உரியதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நல்ல ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இந்த 5 விஷயங்களை பார்த்துக்கணும். அஸ்தி, பாதி, பிரியம், ரூபம், நாமம். இந்த 5 இதை நம்ம ஒருக்க சாண்டிங் பண்ணிடுவோம். खवाय वग्नि जलोर्वीषु देवत्रियंगनरादिषु अभिन्ना सच्चिदानंदा विद्येते रूपणामणि. ஓம் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम श्री दक्षिणामूर्ति की, कैवल्य शक्ति गणपति की.